ம் எடுத்து போட்டாங்க பாருங்க குண்டம். அடுத்த வாரம்லாம் பக்கம் கூட நட முடியாது. அடுத்த வாரம்லாம் இந்த டச்சே பண்ண முடியாது. அந்த பக்கம் வந்து அங்கிருந்து அது வரைக்கும் ஆமாம். இப்போ வந்து நாங்கள் இது பண்ணிக்கிறோம். இல்லைங்க அதான் படிப்பு வருவணும். பாருங்க விறகு வந்து இந்த விறகு தான் இது பண்ணுவாங்க ஃபுல்லாக. இது பார்த்தீங்களா, இதுதான் இந்த குண்டத்தில் போடுவாங்க. போட்டால் உள்ள பட்டு பட்டுன்னு ஏங்க இன்னும் கண்ணாடி பிடிங்க. உங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். இல்லை இந்த விறகு தாங்க குண்டத்தில் வந்து போடுவாங்க. பக்கம் கூட நட முடியாது. அடுத்த வாரம் திங்கட்கிழமையில பக்கம் கூட வர முடியாது. சக்தி வாய்ந்த கோயிலுங்க. இந்த அடுத்த வாரம் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி யார் எடுத்து போட்டிருப்பாருன்னு எனக்கு தெரியல. நான் என்னோடய யூடியூப்ல நான் எடுத்து போடுறேன். இந்த விறகு தான் வந்து அடுத்த வாரம் வந்து இந்த குண்டத்தில் வந்து போடுவாங்க. நல்லா வந்தோம், திருப்தியாக சாமி கும்பிட்டோம். போகிறதுக்கே மனசே இல்லை. உண்மையாக சொன்னால் போகிறதுக்கே மனசே கிடையாது. வெளியே போகிறதுக்கு கொஞ்சம் கூட மனசே கிடையாது அந்தளவுக்கு. இதில் வந்து ராஜகோபுரம் ஆகிட்டு இருக்குங்க. அடுத்த இயரெல்லாம் ஆயிடுன்னு நினைக்கிறேன். ராஜகோபுரம் வந்து அடுத்த வருஷம்லாம் ஆயிடுது. இதில் வந்து தான் வந்துங்க. ஆனால் என்ன ரூல்ஸு என்னென்னு தெரிய மாட்டேங்குது. ஃபோன் எடுத்துகிட்டு போகிறக்க யாரும் ஏதோ ஒன்று சொல்லிடுவாங்களா அப்படியே அப்படின்ட்டு ஒரு கூச்ச சுபாவம் வேறு ஆகுது. யாராவது ஒன்று சொல்லிடுறாங்களோ அப்படின்ட்டு பார்த்தீங்களா. லட்சக்கணக்கான பேர் வந்துங்க. பல லைனு போய் வருது, வெளியே போய் வருது. ஃபுல்லாக வந்து வெளியே போய் வருது. லட்சக்கணக்கான பேர் வந்து குண்டம் மிதிக்கிறதுக்கு ஏங்க குண்டம் மிதிக்கிறதுக்காக வந்து பல வெளியும் ஒன்று லைன் இருக்குது. சும்மா ஆளும் கிடையாது. லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. இப்போ எல்லாம் வந்து தட்டி இரும்பு தட்டி கட்டி விட்டாங்க. இதில் தான் ஓப்பன் பண்ணி விடுவாங்க. எல்லோரும் ஃபுல்லாக போயிட்டு வந்து குண்டத்துக்கு போகிறதுக்கு இதை வெளியிருந்துலாம் லைன் வருது. இன்னும் வெளியிருந்து லைன் வருங்க. இது வந்து சும்மா ட்ரைலர் தான். வெளி பயங்கரமாக இருக்குது. அது காட்டணும்னு பாருங்க. அந்த வெளியே போயிட்டுங்கன்னா கிலோமீட்டர் கணக்கு இருக்குது அந்த சைடு. அதையும் பார்க்கலாம். இது வந்து ட்ரைலர் தான். இங்கே பல இது சுற்றி வர்றது ஒரு ட்ரைலர் தான். இருப்பாங்க. நீங்கள் அங்கே போய் இது வந்து உள்ள ஓடுறதுக்கு வந்து இங்கே அனுமதி கிடையாது. ஃபர்ஸ்ட் லைன் அங்கே இருக்கு, முதல் லைன் வந்து அங்கே இருக்கு. அது உங்களுக்கு காட்டுற பாருங்க. சாமி பார்க்க வந்துருக்குறாங்க. சாமி பார்க்க இதெல்லாம் வந்துருக்குறோம். வந்துருக்குறோம். இன்னும் அதாவது இப்போ வந்து நான் தெளிவாக பேசிட்டுக்கிறேன். அடுத்த வாரமெல்லாம் காகுன்ட்டு நம்மளால பக்கம் நாட முடியாது. இதெல்லாம் வந்துங்க பக்கம் கூட நட முடியாது. பண்ணாரி மாரியம்மன்னா சும்மா கிடையாதுங்க. அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த கோயில். எங்கெங்கிருந்து எல்லாம் வந்து மாலை போட்டுட்டு வந்து ஏகப்பட்ட இது இருக்குது.
நிறைய யூடியூபர்கள் வந்து எடுப்பாங்க. அதில் நானும் ஒரு யூடியூபரு. நம்ம கிட்டத்தட்ட 5350 சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்க. இது அவங்களுக்கு நான் எடுத்து போடணும்ல. இந்த வீடியோ நிறைய வரும். இந்த ராஜகோபுரங்க, ராஜகோபுரம் இந்த போல்டு அடிச்சிட்டாங்க. போன வருஷம் அந்த போல்டு பார்த்தோம்ல, 2026 குண்டம் பெருந்துருவா பெருசாக அடிச்சிட்டாங்க. போன வருஷம் இங்கே வச்சுருந்தாங்க. இங்கே இந்த நேரம் இங்கே வச்சுருந்தாங்க. இந்த வருஷம் அங்கே வச்சுட்டாங்க. இன்னைக்கு வந்தது பொண்ணு வந்து ஆசைப்பட்டுச்சு, அப்பா கம்பம் குதிக்கலாம் அப்படின்ட்டு. அது 10 மணிக்கு மேலே போடுவாங்க. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பார்க்கலாம். எந்த வாய்ப்பும் இல்லையே பாப்பா. சரி, அந்த வாய்ப்பு இருக்கும்போது வரலாம். 2 நாள் விட்டு வரலாம், அது வந்து தப்பு கிடையாது. அப்போ நம்ம போல வரும்போது இன்னைக்கு வந்து சரி, இந்த மாதிரி வாய்ப்பும் இந்த மாதிரி இதுக்கு நாங்கள் வரணும்ல. இந்த பக்கம் போய் அப்படி வரலாம். இது வந்து ராஜகோபுரம் ஆயிட்டு. எதுக்கு காட்டுறேன்னா, எங்கள் ஊர் பெருமையை நான் காட்டி தானே ஆகணுங்க. கொஞ்சம் இந்த விறகு தான் வந்துங்க ஃபுல்லாகவே இது பண்ணிடுவாங்க. இது வந்து வேப்ப இது எல்லாமே இருக்குது. வேப்ப இது வேப்ப மரம் தான் மெயினாக இருக்குங்க. எடுத்துடலாங்க. வீடியோ எடுக்கலாமா? சூப்பரா இருக்கு. இது விறகு கூட யார் வேணா எடுத்து போடுவாங்களா? போடுறாங்க பாருங்க. போடலாமா தெரியலையே, அதை எடுத்து போடுறாங்க பாருங்க. கொண்டு வரணும்னு சொன்னேன், அது என்ன தெரியல. எடுத்து போடுறாங்க பாருங்க. போடுறாங்களா? அதாவது கேட்டுட்டு இது பண்ணணும். சரி, நம்மளுக்கே அவங்க பெரியவங்க எடுத்து போட்டு நாம் ஏதோன்னு சொல்லிட்டோம். அப்போ இங்கே நிற்க வேண்டாம், அங்கே நிற்க வேண்டாம். ஏன்னா ரூல்ஸ் என்ன எது இருக்கலாம். நாங்கள் ஒன்றும் பண்ண. சரி வாங்க. எப்படிங்க? டைம் 10 மணி ஆகுங்க. ஈடுதகாய் போட்டாச்சு. அது மட்டும் காட்டல. சரி, எல்லாத்தையும் இது பண்ணக்கூடாதுல, காட்டக்கூடாதுல்ல. கோயில் காட்டுறோம், பொது இடத்த காட்டுறோம். நம்ம பர்சனல் இது எல்லாம் காட்டுறோம். பூஜை கொடுக்குறோம். அது எல்லாமே பண்ணுறது நம்ம பர்சனல் இதுக்கு. ஆமாம், தனிப்பட்ட விஷயம். பிரசாத் வாங்குறீங்களா? நாங்கள் எதாவது சாப்பிட்றோம். நீங்கள் சாப்பிட்றீங்களா? பசிக்குது. என்ன சாப்பிட்றீங்க? இனிப்பு. நான் எனக்கு வேண்டாம். வேண்டாம், இனிப்பெல்லாம் வேண்டாம், சாப்பிடாதீங்க. நானும் பாப்பா சாப்பிட்டுக்குவோம். அளவாக வாங்கிக்கோங்க. கேட்டு அளவாக வாங்கிக்கோங்க. லட்டு
லட்டு முறுக்கு வாங்க போயிருக்கிறாங்க. அவங்க சாப்பிட்டாங்க. நம்மளுக்கு வந்து வீட்டு சைடு அவங்க கோயிலுக்கு வந்தாங்க வாங்கிட்டு. அந்த தங்க தேர் வந்து இதில் தான் வருங்க. நிறைய டைம் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். தங்கத்தேர் நிலை இதுதான் நம்புறதுல தங்கத்தேர் நிலை வரும். தங்கத்தேர் இதுதான். தங்கத்தேர் போன டைமு கிறிஸ்து வந்தார், பாடகர் கிறிஸ்து போன டைம் வந்தார். பார்த்துட்டேன், என்னைய அவர் பார்த்துட்டாரு. அப்புறம் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால குண்டம் திருவிழா தான். அப்போ வந்து கூட்டம் அதிகமானதுனால அப்புறம் அவர் கொஞ்சம் என்னை பார்த்தார். நான் அவர் பார்த்துட்டேன். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு யோசனை பண்ணிவிட்டு அந்த பக்கம் போயிட்டாங்களா. கூட்டம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஒரு விஐபி வழியில் போயிட்டார். இதான் வண்ணம் கோயில் வளாகுங்க. என்ன முறுக்கா ஒன்று கொடுங்க. ஐயோ முறுப்புட்டு சும்மா ஒன்று பிச்சு கொடுக்க போகுது. கோயில் பிரசாதம் ஒவ்வொன்று வாங்கினீங்களா? வைக்க போகுது. இனிப்பு சாப்பிட்டா நமக்கு அவ்வளோதான். நைட்டு சோழி முடிச்ச போதும் அவ்வளோதான். கொஞ்ச நேரம் உட்காரலாங்க. ஏகப்பட்ட ஷார்ட்ஸ் வீடியோ போட்டாச்சு. நம்ம வந்து லென்த் வீடியோ போட்டால் மட்டும்தான் எங்கள் சேனல் இன்க்ரீஸ் ஆகுது. பிரசாதம் கோயில் பிரசாதம் உள்ள இந்த டைம் தகர போட்டாங்க. அவங்க சாப்பிட்டு வாங்க. அதுக்குள்ள முறுக்கு மட்டும் எடுத்தேன். எல்லாம் மதுரை, தேனி, தென்காசி, சிவகாசின்னு சொன்ன மாதிரி திருச்சி, இடுக்கி, திருப்பூர் எல்லா பகுதிகளிலிருந்துமே மக்கள் வருவாங்க. பயங்கரமான கூட்டம் இருக்குது. இது ஒரு மண்டபம். ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் சுற்றி பார்க்கலாம். இந்த மணி நேரம் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது, சக்தி வாய்ந்த கோயிலுங்க. வந்தாங்கன்னா கோயிலுக்கு வந்தோம்னா ஒரு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி இருக்குங்க. ஆனால் என்ன பண்ணாலும் இந்த பழைய இது விடவே மாட்டேங்குது. கிளாஸுக்காக இதுதான் ஹைலைட்டு. என்னதான் பண்ணாலும் இந்த இந்த விவேக் படத்தில் சொன்ன மாதிரி செயின் கட்டுற இது வந்து விடவே மாட்டேங்கிறாங்க. இதுதான் ஹைலைட்டுங்க. இதெல்லாம் புதுசாக வந்து மண்டபம் கட்டி வைக்கிறாங்க. இதெல்லாம் ஸ்வீட் சாப்பிட்டா நம்மளுக்கு அவ்வளோதான். நமக்கு எப்பவுமே ஸ்வீட்டு சேராது. கொஞ்சம் காரம் சாப்பிட்லாம், ஸ்வீட் எப்பவுமே நமக்கு இருக்காது. இந்த வழியாக தான் வந்தேன் ஃபஸ்ட்டு. அவங்க பிரசாதம் சாப்பிட்ருக்குறாங்க. அதனால் வந்து பிரசாத கடை இங்கே இருக்குது. தண்ணி இருக்கா? தண்ணி நான் குடிச்சிட்டேன். நீங்கள் தண்ணி எதுவும் வேண்டாம், நான் குடிச்சிட்டேன். இங்கே போய் குடிச்சு விட்டேன். என்ன முருகா? வேண்டாம், போதும்.
இங்கே வந்துட்டால் மட்டும் போகிறதுக்கே மனசு வராதுங்க. நீ அதாவது அந்த விண்வெளி, அதாவது லைட்டு வெளிச்சம், கோயிலோட அமைதி, நீங்கள் பொண்ணு ஆசைப்பட்டு கம்பு குதிக்கிறாங்க, வாங்க போகலான்னு ஒரே ரகலை. சரிப்பா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்தது தான். இடையில ஒரு நாள் இடைப்பட்ட நாளில் வரலாம், இன்னொன்று 2-3 நாள் வந்துடலாம். பெரியவர், அதாவது சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லாம் குடும்பத்தோடு வருவாங்க கோயிலுக்கு. நிறைய பேர் மாலை போட்டுருவாங்க. கோயில் பிரசாதம் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது கோயிலில் வந்து இந்த தயிர் சாதம், அப்புறம் லெமன் சாதம் முன்னாடி வந்து ஃபுல்லாகவே கொடுத்தே இருக்கணும். வந்தீங்கன்னா வாங்க, பண்ணாரி மாரியம்மன் கோயிலுக்கு வாங்க. அழகாக தெளிவாக வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். கோயில் சுற்றி எங்கே என்ன இந்த பக்கம் போனால் பொது கழிப்பிடம், அதாவது போகலாம். 1, 2 எல்லாம் அந்த சைடு போகலாம். ஒரு 2-3 நாள் சரியான விசேஷ அனுமதி, சிறப்பு அனுமதி வந்து 50 ரூபா. உடாமி இருக்குது 50 ரூபாய் இருக்குது. சிறப்பு அனுமதி, விசேஷ சிறப்பு அனுமதி 50 ரூபா. அப்புறம் 30 ரூபா. அம்மன் இருக்கிற இடம் தாங்க. இல்லை உள்ளே நான் எடுக்கலை. கருவேலைக்குள்ளே வந்து நான் எடுக்கிறதுக்கு நான் விருப்பப்படல. எடுத்துருக்கலாம், ஆனால் நான் விருப்பப்படல. அப்புறம் அது வேறு விதமாக போயிடும். கோயில் வளாகத்தை சுற்றி எடுக்கலாம், சுற்றுப்புறத்தை சுற்றி எடுக்கலாம். அது வந்து எதுக்கு நாம் எடுத்து உட்காரலாம். பொறுமையாக அழகாக வீடியோ எடுக்க முடியுது. பொறுமையாக அழகாக இப்போ வந்து வீடியோ எடுக்கணும். போடுவாங்க. அதுதான் வேண்டுதல் இருக்குது. வீடுகாய் வந்து போட்டு வேண்டுதல் இருக்குது. அதனால் வந்து வீடுகாய் வந்து போட்டு ஒரு 100 காய், 50 காய், 70 காய் அதுக்கெல்லாம் போட்டு தோட்டத்துக்காரெல்லாம் வந்து போடுவாங்க. பார்த்தீங்களா, அதுதான் சிறப்பு. நான் 1 காய் போட்டேன். வேண்டுதல் இருக்கிற வந்து இந்த மாதிரி மூட்டையில் கொண்டு வந்து ஈடுகாய் போடுவாங்க. வேண்டுதல் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி மூட்டையில் கொண்டு வந்து ஈடுகாய் போடுவாங்க. நான் 1 தேங்காய் எடுத்து வந்து போட்டேன். எப்போவுமே அப்படி தான் வந்தேன். கோயிலுக்கு வந்து 1 தேங்காய் பூஜை கொடுக்குறோமோ இல்லையா, பூஜை கொடுக்குறோமோ இல்லையா, வீடுகாங்க வந்து எப்பவுமே போடுவோம். ஸ்கேனர் பண்ணுறது இங்கே இருக்குதுங்க. கோயில் வந்து இந்த ஸ்கேனர் பண்ணுறது இங்கே இருக்குது. ஸ்கேனர் பண்ணணுன்னா கூட இங்கே பண்ணிக்கலாம். நான் நிறைய டைம் பண்ணியிருக்கிறேன். ஹிந்தியிலும் போடலாம், அப்புறம் இந்த ஸ்கேன்லையும் போடலாம். ரெண்டாயிரத்தி 2026ஆம் ஆண்டு பண்ணாரி மாரியம்மன் உற்சவ புகைப்படத்துடன் கூடிய நாட்காட்டி விற்பனைக்கு உள்ளது. விலை ரூ. 100 மட்டுமே. அதாவது வந்து கடிகாரம்
நாட்காட்டி வந்து நாட்காட்டி இருக்குது, காலண்டர் இருக்குது. நாட்காட்டி வந்து எல்லாமே இருக்குது. இப்போ இதுதான் ஸ்கேனருங்க. இது நான் ஸ்கேனர் பண்ணி நிறைய டைம் போட்டுட்டேன். உண்டியலும் போடுவேன். பணம் வந்து உண்டியலும் போடலாம். இப்போ நிறைய டைம் ஸ்கேன்லேயும் போட்டுக்குவேன். எப்போவே வந்தால் இது போட்டுருவேன். என்கிட்ட எவ்வளோ இருக்குதோ 50, 10, 20, 30, 100 எப்படி இருந்தால் சரி. இன்றைக்கி வந்து உண்டியல் தான் போட்டேன். 105 ரூபா போட்டேங்க. 105 ரூபா நான் முடிஞ்சது. 105 ரூபா வந்து உண்டியில் 5 உண்டியில் போட்டேன். அதையும் வீடியோ நான் காட்டல. ஏன் சும்மா வந்து தெரியப்படுத்தி வீடியோ போடக்கூடாது. சிம்பிளாக வந்து சும்மா சிம்பிளாக தான் இருந்துவேன். நல்லா மழை வரணும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், நாமும் நல்லா இருக்கணும். வீட்டில் அமைதியாக உட்காந்துருக்குறாங்க. ஒரு 100 காய் மேலே மூட்டையே கொண்டு வந்துருக்குறாங்க. எங்கள் ஊருக்கான் தான், அவர் தெரிஞ்சவர் தான், டிரைவர் அவர். என்ன இருக்கலாம், அவங்களா கூட இருக்கலாம். அப்படியே ஒரு ரவுண்ட் போகலாங்களா? வாங்க எந்திரிங்க. ஏங்க வாங்க அப்படியே உட்காரலங்க. அதனால என்ன, வீட்டில் உட்காந்துட்டு தானே இருக்கிறோம். எப்போவுமே உட்காந்துருக்குது, படுத்துக்குது, ரெஸ்ட் எடுக்குது. இதில் வந்து எடுத்தோம்னா கூல்னே வரதில்லை. இன்னொரு கோல் எடுத்தால் உடனே 5 நிமிஷம் எடுத்தால் போதும், உடனே கூல் அப்படின்னே வரும். முன்னெல்லாம் வந்து நாங்கள் டிராஃபிக் வார்டனாக இருக்கும்போது நான் இங்கெல்லாம் வந்து ஒரு 4-5 வருஷமெல்லாம் பண்ணாதிக்கெல்லாம் வந்து ஒரு வார கணக்கு 10 நாள் வந்து இருந்து குண்டம் திருவிழாவுக்கு வந்து 10 நாள் டியூட்டி வருவோம். 10 நாள் டியூட்டி வந்து ஒர்க் பண்ணிட்டு சரிடா. உடம்பளித்துக்காரன் தாங்க. இன்னைக்கு நைட் ஆனால் கொஞ்சம் ஏதோ ஆடுவாங்களே. நைட் 10 மணி மேலே ஆகுங்க. இல்லை எது எடுக்கிறதுக்கு எல்லாம் போட்டி தான். ஆமாம், எல்லா இதுலேயும் போட்டி இருக்கு. எல்லாத்துலேயும் போட்டி இருக்கு. தேங்காய் வந்து இன்றைக்கெல்லாம் பயங்கரமான விலையில்லாம். அப்போ எடுத்துட்டு இருந்தீங்களே.